வணக்கம் நண்பா. சற்று முன்னர் பார்த்தீங்கன்னா, வேட்டையன் திரைப்படத்தின் ரிலீஸ் டேட்டை வந்து லைக்கா புரொடக்ஷன்ஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. நேற்று தினம் பார்க்கும்போது வேட்டையன் திரைப்படத்தோட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வரதா இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி லைக்கா புரொடக்ஷன்ஸ் நேற்று தினமே சொல்லியிருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்தின் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அக்டோபர் 10 வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதாவது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் போனோம்னா பார்த்தீங்கன்னா வந்து, ஞானவேல் ராஜா அவர்களுடைய கங்குவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாரி அஃபிஷியலா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஞானவேல் ராஜா அவர் இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. நான் வந்து ரஜினி சார் அவருடைய தீவிரமான ரசிகர். நான் போய் அவருடைய படத்துக்கு வந்து கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவீங்க. அதாவது ரஜினி ரசிகரோட படத்துக்கூட வந்து இப்போ வந்து நீங்கள் கிளாஷ்க்கு வரீங்களா? தலைவர் அவர்கள வந்து நீங்க சொல்லுவீங்க. பட் உண்மை அது இல்ல. ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ரஜினி சார் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கங்குவா டீம் அஃபிஷியலா வந்து ரிலீஸ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் எப்போ சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கான அஃபிஷியல் ப்ரூஃப் வந்து நான் சொல்றேன் பாருங்க. சரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூலி திரைப்படத்தின் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, தலைவர் அவர்கள் இமாலயஸ் போயிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆன டைமில் கூலி திரைப்படத்தின் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் மிடில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் ஹிமாலயஸ்லேருந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அதில் வந்து கூலி திரைப்படத்தின் ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவரே அஃபிஷியலாக சொல்லியிருப்பாரு. அவரோட மிகப்பெரிய சோர்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவரே சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் அப்போவே. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கங்குவா அக்டோபர் 10 அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது தலைவர் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்கலாம் ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, தலைவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். லைக்கா புரொடக்ஷன்ஸ் அக்டோபர் மந்த்துங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் அக்டோபர் 10 அப்படிங்கிறது தலைவர் சொன்னார். ஓகேங்களா? இதான் வந்து ஆர்டர் வைஸ் ப்ரியாரிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த போஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் கவனிச்சு சொல்கிறேன். அதாவது இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிடி வைஸ், அதாவது டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைம் அவங்க வாங்கியிருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனி மியூசிக்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. அண்டு சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவி தான் எப்பவும் போல் வாங்கியிருக்காங்க. இந்த 3ம் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவங்களே அஃபிஷியல் சொல்லிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸில் இருக்கார். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிஎட் லுக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க, செம்ம மாசாக இருக்குது. அந்த கூலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது தலைவருக்கு. வேறு லெவல்னு சொல்லியான போஸ்டர்ஸ், ஒரு தரமான போஸ்டர்னு சொல்லியாகணும். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்லேயே வந்து வெறி ஆகுது அப்படியே சொல்லி ஆகணும். கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி இருக்க போது நீ வரக்கூடிய காலகட்டங்களில். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த போஸ்டரில் இன்னொரு விஷயம் இருக்குது. வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியை வந்து அதில் மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க. டிஜே ஞானவேல் அவருடைய படங்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஒரு முன்னாடியே ஒரு சில நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமை அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மேபி அதுக்காக கூட போராட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா போலியான என்கவுண்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி கூட வந்து போராட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அவங்க போராடக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கலாம். இந்த ரெண்டில் எது இருந்தாலும் ஓகே தான். படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருங்க. அது வெயிட் பண்ணி பார்க்கணும். படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தெரியும். அல்லது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து அது மேபி வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் 10 வேட்டையன் விசஸ் கங்குவா, சூர்யா விசஸ் தலைவர் விசஸ் சூர்யா, வேட்டையன் விசஸ் கங்குவா. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாத்தா விசஸ் ஜெய்பீம். ஜெய்பீம் அந்த டைமில் ஓடிடி ரிலீஸ், அண்ணாத்தா தியேட்டருக்கு ரிலீஸ். இப்போ வந்து 2 படங்களும் தியேட்டருக்கு ரிலீஸ். அதாவது தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 படங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 550, 500 ரேஞ்ச் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து 2 திரைப்படங்களுக்கு பார்க்கும்போது தலைவருடைய படங்கள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் சூர்யா படங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இதான் ரியாலிட்டி அண்ட் ஃபேக்ட். ஓகே நண்பா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.